MP Developers launching MP Petals on September 13-14-15 launching நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். Call 7825-809-809. தண்ணீரை சேமிக்க புதுமையான வழிமுறைகளையும் புதிய தொழில்நுட்பங்களையும் அனைவரும் பின்பற்ற பிரதமர் மோடி அறிவுறுத்தல். நாட்டின் எதிர்காலத்திற்காக நீர் சிக்கனம், சேமிப்பு, மறு பயன்பாடு மற்றும் மறுசுழற்சி என்ற மந்திரத்தை கொள்கை முழக்கமாக கொள்ளவும் வலியுறுத்தல். சிகாகோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் 850 கோடி மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. 500 கோடி ரூபாயில் ஆராய்ச்சி மையத்தை விரிவாக்க லிங்கன் நிறுவனத்துடனும் 250 கோடி ரூபாயில் உற்பத்தி மையம் அமைக்க விஸ்டியன் நிறுவனத்துடனும் ஒப்பந்தம். சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தியவர்கள் மீது கடும் நடவடிக்கை. தவறுக்கு காரணமானவர்கள் மீது 3 நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை பாயும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளிகளில் பேச்சாளர் மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவாற்றிய விவகாரம். சம்பந்தப்பட்ட 2 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்து பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. பள்ளி நிகழ்ச்சிகளை வரைமுறைப்படுத்த புதிய வழிமுறைகளை வகுத்து வெளியிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும் வாழ்க்கை நெறிகளையும் மாணவர்கள் பெற்றிடும் வகையில் வழிமுறைகள் வகுக்க ஆணையிட்டுள்ளதாகவும் வலைப்பதிவு. 40 மாதங்களாக சிறு சிறு பிரச்சினைகளுக்கு கூட திமுக அரசு தீர்வு காணவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு திமுக அரசு நிலங்களை கையகப்படுத்தாததால் திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ள திமுக அரசு என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது என இபிஎஸ் கேள்வி. அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை ஆட்சியாளர்கள் திறப்பு விழா கண்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு. நீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார்? இந்த 40 மாத கால ஆட்சியில் 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். இதுக்கு ஒரு 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்களே, என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு? என்ன ஒரு புதிய பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க? எதுவுமே கொண்டு வரலையே. ஏற்கனவே தமிழகத்தில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளுடன் மீண்டும் ஒப்பந்தம் மேற்கொள்ள முதலமைச்சர் வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என இபிஎஸ் கருத்து. பாட்டு பாடிக்கொண்டு சைக்கிள் ஓட்டவும் ஜிம்முக்கு போகவும் மக்கள் வரிப்பணத்தில் முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சென்றாரா எனவும் இபிஎஸ் கேள்வி. ரோம் நகரம் எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிப்பது போல நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு. இவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் கண்டுக்காம வெளிநாட்டில் போய் பாட்டு பாடிட்டு சைக்கிள் ஓட்டுறதும் அங்கே ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுவதும் தான் இந்த முதலமைச்சருடைய பொழுதுபோக்காக இருக்குது. இன்ப சுற்றுலா போயிருக்காரு. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என அறிமுகம் செய்து கொண்டு வள்ளலாரின் புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேசியதால் மகாவிஷ்ணுவை சந்திக்க அனுமதித்தேன். மகாவிஷ்ணுவை சந்தித்தது போன்ற புகைப்படம் வெளியானது குறித்த கேள்விக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். பல அமைச்சர்களை பார்க்குறாரு. அதில் வள்ளலார் சம்பந்தமான பாடப்புத்தகத்தை கொண்டு வள்ளலார் ஒன்றும் கெட்டவர்லாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் அது அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோமே தவிர துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது, எங்களுடைய அலுவலர்கள் எஸ்சிஆர்டியை சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டென்ட்டை பேசி முடிந்தால் அதெல்லாம் கொண்டு வர முடியுமா? இதுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. என்னை பேச கூறினால் வேறு மாதிரி பேசுவேன், உங்களுக்கு எப்படி வேண்டும் என சொற்பொழிவுக்கு முன் அசோக் நகர் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் மகாவிஷ்ணு கேட்ட வீடியோ. எதிர்காலத்துக்கு இவங்க எப்படி எல்லாம் போகணும்ன்றத என்ன புரிதல் எப்படி போனா நான் எப்படி போகணும்னா மாணவிகளை நல்வழிப்படுத்தும் விதமாக தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் பேச வேண்டும் என தலைமை ஆசிரியர் கூறும் காட்சிகள் வீடியோவில் பதிவு. பள்ளி நிகழ்ச்சியில் பேச அறிவு சார்ந்த நபர்களை அழைத்து வர வேண்டும் என்ற அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டியது ஆசிரியர்களின் பொறுப்பு. எச்சரிக்கையாகவோ வேண்டுகோளாகவோ எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள்,
அது நீங்கள் வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் இந்த பிரமிசஸ் உள்ளுக்கு வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து, இந்த இடம் இந்த வளாகம் என்பது என்னுடைய சொத்து, இங்கே யார் வரணும் யார் வரக்கூடாது, எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்களை அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும். சென்னை சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் ஆகஸ்ட் 28ஆம் தேதி மகாவிஷ்ணுவுடன் வாக்குவாதம் ஏற்பட காரணம் என்ன? பார்வை மாற்றுத்திறனுடைய தமிழ் ஆசிரியர் சங்கர் விளக்கம். ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தையே ஒரு கேவலப்படணும், அந்த மாதிரி பேசக்கூடாது. முற்பிறவியில் நம்ம என்ன செஞ்சோம் யாருக்குமே தெரியாது, முற்பிறவின்றது உண்மையானு தெரியாது. அதை அடிப்படையில் வச்சு அவங்க இந்து மத கொள்கைகளை கொஞ்சம் பேசின மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது சமத்துவம் இருக்கிற இடம், இது பள்ளிக்கூடன்றது சமத்துவமான இடம். இதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து பேசுகிறத நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னேன். விக்கிரவாண்டி அருகே மாநாடு நடத்துவது தொடர்பாக காவல்துறை எழுப்பியிருந்த 21 கேள்விகளுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் பதில். அனுமதி குறித்து ஓரிரு நாட்களில் முடிவு என போலீசார் கூறியதாக கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பேட்டி. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களுக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 12ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத், வீரர் பஜ்ரங் புனியா ஆகியோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் இருவரும் போட்டியிட உள்ளதாகவும் தகவல். விஜய் நடிப்பில் வெளியாகியுள்ள தி கோட் திரைப்படம் உலகளவில் முதல் நாளில் 126 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல். பாக்ஸ் ஆபீஸில் வசூலை குவிப்பதாகவும் பட தயாரிப்பாளர் நிறுவனம் அறிவிப்பு. MP Developers launching MP Petals on September 13, 14, 15 launching நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். Call 7825809809.